இந்த உலகத்தோடு உங்களுக்கு தொடர்பே இருக்க படிப்பிற்காக, வேலைக்காக, தொழிலுக்காக நம்ம உலகத்தில் தான் கான்டாக்டில் இருக்கும். நம்ம நெட்வொர்க் அதில் தான் இருக்குது. நான் அதை சொல்லலை. ஆனால் நம்மை இழுத்து, நம்மை கவர்ந்து, நம்மை தேவ வழியை விட்டு விலக செய்கிற உலகத்தோடு நமக்கு என்ன இருக்கக்கூடாது? தொடர்பு. அதோட நமக்கு கவனமே என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரோடு இணைந்திருங்கள். நீங்கள் சின்ன வயசில் உங்கள் பிள்ளைகளெல்லாம் அதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க. ஆலயம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு வர்றது போதாது. சும்மா இருக்கிற நேரம் ஆலயத்தில் வந்து குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணு. கொஞ்சம் நேரம் பிள்ளைகிட்ட பைபிள் கொடுத்து அது ஓரமாக உட்காந்து சேரில் உட்காந்து படி. பைபிளை வாசி, ஒரு 5 அதிகாரம் வாசி, ஆலயத்தில் உட்காந்து வாசி, சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைகள் முன்னாடி ஆலயத்தில் வந்து முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. உங்க தலைமுறைகள் அதை பார்க்கட்டும். கர்த்தர் அதெல்லாம் கனம் பண்ணுவாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களை அதிகாரம் உள்ளவர்களை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவருக்குள்ள, அவருடைய சமூகத்துக்குள்ள உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். 1000 நாளை பார்க்கிலும் அந்த பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன்.